செம்மையாக வெயில் அடிக்குது. ஃப்ரான்ஸ் வந்தால் குளிருன்னானுங்க தெரில, போக போக மாறும் போனேன். ஸோ ஓகே, ஹாய், என் பேர் ஜோதி பாசு. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சு சேனல் தான் ஆரம்பிக்கப்படணும், கரெக்டாக அதே மாதிரி போகுது. அங்கே சுற்றி இங்கே தாண்டி வந்தான்னு சொன்னேன், வந்துட்டாங்க. என்னோட சேனல் நேமுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளர்மன் ஃபரன் இங்கே தான் என்னோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக நம்ம இப்போ சாட்டர்டே சண்டேஸில் வந்து ட்ராம்ப் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் ஃப்ரீ. அங்கேருந்து டேரெக்டாக கேத்தீட்ரல் போக போகிறோம். ஸோ ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்து ஏன்ஷியன்ட் ராக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த காலத்தில் இதை வச்சு தான் பில்டிங்கே ஸ்ட்ரக்சரை பண்ணியிருப்பாங்க. அப்படியே ட்ராம் ஏறுறதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜில் இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பார்த்துருக்கோம். அதோட கனெக்ஷன் இருக்காமா இங்கே. என் அப்பார்ட்மெண்ட் பதில் இருக்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ அதை போன ட்ராம்பை விட்டுட்டேன், கூட்டமாக இருக்குன்னு ஏற முடியல, வேலை பிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வீக்கெண்ட்னால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊரில் பாஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி இந்த கார்டை வச்சு இங்கே வந்து நம்ம ட்ராம் அண்ட் பஸ்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இந்தியன்னு நினைக்கிறேன், யாரும் தெரியல, நம்ம ஊர் ஆள் மட்டும் இருக்காப்புல முந்தி பார்க்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டே வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னையே ஒரு மாதிரி லுக்கூடுறாப்புல அந்த ஆள். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் இங்கே இங்கிலீஷில் பேசக்கூட மாட்டேன். நான் வெல்கமிங் சிட்டி தான், பட் என்னன்னா ஒரு 10% வந்து எதுக்கு நான் இங்கிலீஷில் பேசணும், என்னோட மொழியிலே பேசலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு வழியாக ட்ராம் வந்துருச்சு, நானும் ஏறிட்டேன். செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டம். நான் பிளான் பண்ணேன், பட் ஆனால் நம்ம ட்ரெயின் எங்கே ட்ராம் எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்துருவோன்ட்டு இந்த சைடில் அந்த சைடு போகிறேன். இப்போ நான் போக வேண்டியது ஆப்போசிட் சைடு, பட் இந்த சைடு போயிட்டு இருக்கேன். இங்கே இருக்க ஒவ்வொரு ட்ராம் ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும், லைக் அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ். எதுனா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. முக்கியமாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி வழி தவறி வந்தவங்களுக்கெல்லாம் இதுவும் ரொம்ப. தென் அப்படியே நான் திரும்ப ட்ராமில் ரிவர்ஸில் ஏறி சிட்டி சென்டருக்கு வந்துட்டேன். சிட்டி சென்டரில் தான் வந்து பிளாஸ்டர் ஜூத் மால் இருக்குது. ஸோ மால்குள்ளே போகலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பியூட்டிஃபுல் சீனரி நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த இடத்துல இந்த ஒரு மாதிரி வெயிலுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். வந்து பாப்பாக்கு என்ன பிரச்சனையோ, கீழே தண்ணி ஃபவுண்டைன் மாதிரி குட்டியாக இது பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா, அது வந்து வெயிலுக்கு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி காலை வச்சா செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. வெளியே பார்க்கற வெளியே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சினி கேபிட்டல்னு ஒரு ஸ்க்ரீன்ஸ். ஸோ இங்கே நம்மளோட தலைவர் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கப்பா. ஆனால் 13 யூரோ, நம்ம ஒரு காசுக்கு 1300 ரூபா. மாலுக்குள்ளே போய் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சர்ச்சு தான் அடுத்து. அந்த சர்ச் ஸ்டாப்ல இறங்கிட்டேன். பார்க்க ஹாரி பாட்டர் டோப் மாதிரி இருக்குங்க. வெளியே இருந்து பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. சரி உள்ள போலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்தோம். உள்ள போய் இதுக்கான ஸ்பெஷாலிட்டி நான் சொல்றேன், சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு. இந்த சர்ச்சு ஃபுல்லாக ஏன் பிளாக் கலரில் இருக்குன்னா, இங்கே பியூதோம்னு ஒரு எரிமலை இருக்குது, ஓகேவா? அந்த எரிமலையோட கல்லை வச்சு மட்டுமே செஞ்சுருக்காங்க. அப்புறம் சுற்றி சில மார்பிள்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. தனியாக வீடியோ போடலாம், நான் போர் அடிச்சிடும். அதே மாதிரி இந்த சாத்தான்கள் அறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சர்ச்சு என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் அது இருக்குது. நான் பார்த்துட்டு பூட்டி இருந்துச்சு, அடிக்கல பார்த்துருப்பேன், யாராச்சும் வந்து சொல்கிறாங்களான்ட்டு. இந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் பூட்டி வச்சிருக்கானுங்க, ஜாக்கிரதை. நிறைய பெயிண்டிங்ஸ் அந்த கிராஃப்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ ஹைட்டு. அந்த காலத்தில் நம்ம தஞ்சாவூர் பிள்ளை பார்த்து பிரமிச்ச மாதிரி 3000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க, நெட்டில் பார்த்தேன். அப்புறம் இங்கே இருக்க எல்லாமே வந்து கோல்டு அண்ட் இந்த டைமண்ட்லாம் இருந்துச்சு. ஜீசஸம் புதைக்கும் போது அவருக்கு மூஞ்சியில் மூடியிருப்பாங்களா, அந்த துணியோட காப்பி இங்கே இருக்குது. முக்கியமான இந்த கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரியில் முக்கியமான இதில் இது ஃப்ரான்ஸ்லேயே இருக்குது. அடுத்து இங்கே ஒவ்வொரு அந்த மார்பிள் சொன்ன இல்லையா, அங்கெல்லாம் வந்து நம்ம லைஃபோட இதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் பண்ணியிருக்காங்க. லைஃப் வந்து இப்படி இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்படி எதுவும் உலகாலையும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த கிறிஸ்டியானிட்டி இதில் வந்து சொன்னதை அந்த ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆச்சரியத்தோடய அப்படியே வெளியே வந்து செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா நானும் வச்சு பார்க்குறேன், டவர் ஒத்தி இதாக மாட்டேங்குது, அவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க.
லெர்மனில் வந்து வாரத்துக்கு 3 தடவை மண்டே, ஃப்ரைடே அண்டு சண்டே வந்து மார்க்கெட் போடுவாங்களாம். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதை வாங்கிட்டு வருவோம். அங்கே தான் மல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் கிடைக்குமாப்பா. வேறு எங்கேயும் கண்ணில் காட்டலை. நீங்கள் ஏர் ஃப்ரான்ஸில் தான் நான் வந்து மும்பைலேருந்து பாரிஸ் வந்தேன். ஸோ அங்கே ஏற்கனவே டிலே எனக்கு ஃப்ளைட்டு, மும்பை ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வர்றேன். லக்கேஜை என் கூட ஏற்ற மறந்துட்டானுங்க. இப்போ என்ன பண்ணானுங்கன்னே தெரில. லக்கேஜ் நான் பாரிஸுக்கு வந்து என் லக்கேஜை காணோம். அதில் தானே எல்லாம் இருக்குது, சமைக்க வேண்டியது, பாத்திரம், எல்லா பொருளும் அதில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மிஸ்ஸிங் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்க சொன்னானுங்க. கொடுத்துட்டு வந்துடும், மதியானத்துக்குள்ளே வந்துடும், வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. நான் இங்கே அப்பார்ட்மெண்ட் பார்த்த ஒரு ஏஜென்ட் இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் வந்துருச்சுன்னா வாங்கி வச்சுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா அவங்களும் வரலேன்ட்டாங்க. திரும்ப கால் பண்ணி கேட்டதுக்கு நாளைக்கு ஆயிரம் அப்படின்ட்டாங்க. 20ஆந்தேதி வந்தேன். இங்கே 22ஆந்தேதி எனக்கு லக்கேஜே வந்துச்சு. ஐயோ, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வெளியே சாப்பிட்டு. 2-3 நாள் ஆச்சு. ஒரு லக்கேஜ் வந்துச்சு 22ஆந்தேதி. இன்னொரு லக்கேஜ் எங்கடா அப்படின்னு கேட்டால் அவன் ஏதோ சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு புரியுது, ஆனால் அவன் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டே வந்துடும் அப்படின்ட்டான். சண்டே இங்கே எவனுமே ஒர்க் பண்ண மாட்டானுங்க. திரும்ப நீ கால் பண்ணி கேட்டால் மண்டே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எங்கே இதே இதோட நீங்கள் சுற்றுவீங்களா 3 நாளாக ஒரே ட்ரெஸ்ஸில் அப்படின்னு கேட்டால் சாரி ஃபார் த டிலே, எதுவும் பண்ண முடியல அவனுங்கள. அப்படியே ட்ராம் ஏறி நம்ம சண்டே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை போடுவாங்க சிம்மக்கல் ரோட்டில், அதே மாதிரியே இருந்துச்சு. பழைய பொருள், பழைய சட்டை, பாதி விலைக்கு அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப அந்த நம்ம காய்கறிலாம் ரொம்ப லோ ரேட்லாம் இல்லை, மீடியம் ரேட்டில் இருந்துச்சு. பரவாயில்ல. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது அங்கே பரவாயில்ல. இப்போ நம்ம ஊர் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஒவ்வொரு சைனாலேருந்து அவங்க பாட்டி வந்து விற்பாங்க. அந்த மல்லி, கருவேப்பிலை இல்லைங்க, கருவேப்பிலை கான்செப்டே இல்லைங்க, மல்லி புதினா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு பழம்லாம் பார்த்தேன். கொஞ்சம் பழம்லாம் வரும், நல்லா தான் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே சுற்றி நிறையா என்னென்ன சீப்பாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 3 ஐட்டம் என்னென்ன இருக்குது, எது வாங்குற மாதிரி இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த 3 ஐட்டம் நிறையா இருந்துச்சு. இந்த வெள்ளத்தட்டா மாரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் ஐட்டத்தை இங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மனம் சந்தோஷமாக இருந்துச்சு. மார்க்கெட்டு முடிச்சுட்டு ட்ராமில் ஏறி பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, கேலரி மாதிரி. சரி உள்ளே பார்ப்போமேன்னு பார்த்தா எதுக்காக வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சம்மந்தமில்லாமல் ஃபோட்டோ இருக்குது. ஒரு ஆர்ட்டு ஏதாச்சுன்னா ஓகே, கதவு, ஃபேக்ட்ரி, அது லிட்ரலி வந்து பிரகாஷ் ராஜ் ரியாக்ஷன் தான் எனக்கு வந்துச்சு. அதே ஒரு 3 ஃப்ளோருக்கு அதே தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் மேலே ரூமில் ஒரு தனியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு எடுத்துகிட்டு இப்படி தான் தோணுச்சு, இந்த பிஜிஎம் ஓடுது மாதிரி மண்டைக்குள்ள எனக்கு தாங்கின மாதிரி. தனியாக உட்காந்துருக்காப்புல இருட்டில் அந்த பிக்சர் மட்டும் பார்த்துட்டு இருக்காப்புல. எப்படி இருக்கும், செம்ம டெரராக இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கும் தெரில எக்ஸாக்டாக. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே அப்பா விடுங்கடா சாமி, வெளியே விடுங்கடா அப்படின்னு வெளியே வந்து பக்கத்தில் ஒரு கார்டன் இருந்துச்சு. அந்த கார்டன் ஆனால் தப்பான நேரத்தில் போயாச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மீன், அப்புறம் வாத்தெல்லாம் கூட்டமாக எங்கேயோ போகிறானுங்க, எல்லாரும் எங்கேயோ போகிறானுங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோஸ் கார்டனும் பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. ஓகே, போயிட்டு வரேன், டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் ஏர்லைன்ஸை, அதான் அடுத்த வீடியோ வரும்.